ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப பிஸியான பர்சன் இல்லை அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 6 to 8 மந்த் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 1 kg ஜிஞ்சர், 1 kg கார்லிக் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு 1 கப் ஆயிலு, சால்ட் எடுத்திருக்கேன், கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு தான் போடணும், அதுதான் ப்ரிசர்வேட்டிவ். அப்புறம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன், ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். அதில் தண்ணி இருக்கக்கூடாதுன்னா லைட்டாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அதை ட்ரை பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் செப்ரேட்டாக கார்லிக் பேஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஜிஞ்சர் பேஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து நீங்கள் எப்படி ஜிஞ்சர் செப்பரேட்டாக, கார்லிக் செப்பரேட்டாக அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் மெத்தட் ஜிஞ்சர், கார்லிக் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், நம்ம ஜிஞ்சர் கிரைண்ட் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றக்கூடாது, மெயின் அதுதான். தண்ணியே ஊற்றக்கூடாது இதுக்கு. அதுக்காக தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். நான் நார்மல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி ஸ்பூனில் தள்ளி விட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸ்பூனில் தள்ளி விட்டு ஆயில் விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். ஒரு கண்டெய்னரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரைண்ட் ஆனது மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்சை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். நம்ம சாய்ஸ் தான், எதுனா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இஞ்சி போட்டுட்டோம். கூடவே நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க. ஒரு 4 to 5 க்ரீன் சில்லி போட்டுக்குங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம எதுக்கு போடுறோன்னா, நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறோம், அதுக்காக தான் போடுறோம். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஷாட்டில் உங்களுக்கு ஃபைனாக பேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் விட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸ்பூனில் தள்ளி விட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணணும். இது நம்ம ஆயில் ஊற்றி கிரைண்ட் பண்ணுறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஒரு சில்கியாக கூட இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமும் சூப்பராக கிரைண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஜிஞ்சர் நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த கண்டெய்னரில் இதை போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம கார்லிக் கூட கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, கார்லிக் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஜாரில். கொஞ்சம் பூண்டு தோல் அப்படியே விட்டுருக்கேன் நான், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிங்கன்னா. இஞ்சி நீங்கள் இப்படி தான் கட் பண்ணோன்னு இல்லை, எப்படின்னா ரேண்டமாக கட் பண்ணிக்கிங்க. எப்படி இருந்தாலும் அது கிரைண்ட் ஆக போகுது, ஆனால் ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், உப்பு போட்டுக்கணும், பச்சை மிளகா போட்டுக்கணும், கல்லுப்பு தான் போடணும். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு அதே மாதிரி இருக்குது. மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனில் ஆயில் ஊற்றின்னு கிரைண்ட் பண்ணலாம். ஆயில் ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் 2 ஸ்பூன் அளவு ஆயில் மிக்ஸ் பண்ணி விட்டு ஆயில் ஊற்றி நல்லா ஒரு ஹையில் வச்சு கிரைண்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இஞ்சிலியே போடுறேன், என்ன ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கார்லிக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆன பிறகு தான் கிரைண்ட் பண்ணணும், தண்ணியோடு கிரைண்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட். செகண்ட் பேட்ச் கிரைண்ட் பண்ணிவிட்டோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோடவே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். ஜிஞ்சர், கார்லிக் நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணிட்டோம்.
பேலன்ஸ் இருக்கிறது இவ்வளோ தான் ஆயில். நம்ம 1 கப் எடுத்தோம். அதில் 1/2 கப்பு நான் யூஸ் பண்ணேன். 1/2 கப்பு பேலன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பூனில் நான் எடுத்து யூஸ் பண்ணேன். ஓகே. உப்பும் இவ்வளோ இருக்குது பாருங்க மிச்சம். நம்ம ப்ரிசர்வேட்டிவ்க்கு எவ்வளோ வேணுமோ 1 அண்ட் 2 டீஸ்பூன் தான் நம்ம போட்டோம் உப்பு. பச்சை மிளகா எடுத்து வச்ச எல்லா பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணிவிட்டேன். கடைசியில் ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு க்ளீனாக எடுத்து கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. கை போடாதீங்க. மேக்ஸிமம் கை போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நல்லா எடுத்து இந்த கண்டெய்னரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். அப்போ தான் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ். நீங்கள் லெமன் ஜூஸ் வேண்டான்னா வினீகர் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் கூட ஒயிட் வினீகர் யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இப்போ நம்மளுக்கு 1 கேஜி ஜிஞ்சர், 1 கேஜி கார்லிக் நான் எடுத்துருக்கிறது 2 கேஜி. 2 கேஜிக்கு நான் 1 லெமன் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய லெமனாக இருந்தால் 1/2 போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா? அந்த லெமனாக இருந்தால் 1/2 போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து நாட்டு இது தான் நல்லா புளிப்பாக இருக்கும். ப்ரிசர்வேட்டுக்கு இது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட்டி லெமன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரிசர்வேட்டிவ்க்கு. அவ்வளோதான். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுனால கொஞ்சம் சூடு இருக்குது. அதெல்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு நல்லா கூல் ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் கூட அதிகமாக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு செய்கிறீங்கன்னா இன்றைக்கே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ ஃப்ரீசரில் கூட நான் வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப நாள் வந்திருக்கு. நீங்கள் அந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் இப்போ இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் நார்மலாக. ஏன்னா அதிகமாக பிரியாணி, கபாபெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டாக கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next